பாகிஸ்தானுக்கு நாடு கடத்துவதற்கு எதிராக மனு தாக்கல் செய்த 6 பேரின் குடியுரிமை ஆவணங்களை சரிபார்க்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். இந்த வழக்கின் முழு பின்னணி என வெங்கடேசன் விவரிங்க. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த குடும்பம் ஆன ஆயிஷா தாரிக், அபுபக்கர் தாரிக், நுஸ்ரத் தாரிக், சாதிக் மற்றும் அகமல் தாரிக் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குடும்பத்தார் தற்போது தங்களிடம் பாஸ்போர்ட் மற்றும் ஆதார் எண் வைத்துள்ளதாகவும், இருப்பினும் தங்களை நாடு கடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்து அதற்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இதில் இந்த ஆவணங்கள் வைத்திருந்தும் தங்களை நாடு கடத்த திட்டமிட்டுள்ளதால் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதை மத்திய அரசும் ஏற்றது. இதைத் தொடர்ந்து இவர்களின் குடியுரிமை ஆவணங்களை சரிபார்க்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டதுடன் அதுவரை அந்த சரிபார்ப்பு பணி நிறைவடையும் வரை அவர்களை நாடு கடத்தும் பணியை நிறுத்தி வைக்குமாறும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன்.